ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான திணை தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட தொட்டுக்க தக்காளி சட்னியும் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். தோசை பாருங்கள், முறுமுறுன்னு எப்படி சூப்பராக வந்திருக்கு. இந்த திணை நம்ம நார்மலாக பொங்கல் செய்யலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தோசை கூட ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு கப்பு திணை எடுத்திருக்கேன் நான். இந்த திணை நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ எல்லாமே அதே கப்பில் நம்ம அளவு எடுக்கணும். இந்த திணை நல்லா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம அரிசி, இது நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ரேஷன் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு கப்பு போட்டுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் திணை எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி. இப்போது அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து நம்ம இதுக்கு கூட சேர்க்குறோம். அதனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல கலர் வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிடுங்க. நல்லா இதில் திணையில் கொஞ்சம் ரொம்ப அழுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 வாட்டியாவது இது கழுவணும். நல்லா கழுவிட்டு இது என்ன பண்ணணும், ஒரு 5-6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இது தோசை மாவுனால மிக்சியில் அரைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா மையாக ஆட்டிக்க போகிறேன். இது எப்படின்னா நம்ம திணை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க. நம்ம அப்பப்போ இந்த திணை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போது இந்த மாவு நல்லா அரைச்சிட்டேன். இதில் நம்ம ருசிக்கேற்ப உப்பும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தோசை சுட்டுக்கலாம். இப்போ இது 8 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடணும். இது நல்லா பொங்கி வரும். மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடுச்சு மாவு. பாருங்கள், நம்ம இட்லி மாவு கரைக்கும் போது எப்படி பொங்கி வரும் பார்த்தீங்களா? சூப்பராக நல்லா இது ஃபேமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த திணை தோசைக்கு நான் சொன்ன மாதிரி சூப்பர் காம்பினேஷன் தக்காளி சட்னி. இப்போ நம்ம இந்த மாவு கலந்து வச்சுட்டு தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 4-5 தக்காளி மெலிசாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம பழுத்த தக்காளியாக எடுத்தால் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. பச்சை மிளகாய் காரக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுனால இந்த தக்காளி நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படி வேக வச்சுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அப்புறம் இந்த நம்ம போட்ட பச்சை மிளகாவும் நல்லா வேகணும். இப்போ இதில் 3-4 பூண்டு பல் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி நிறையா ஒரு அரை கொத்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சிக்கு போடணும். இதில் கொத்தமல்லி இல்லைன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம், இல்லை 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட தக்காளி வதங்கிடுச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சு விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு நம்ம ஏற்கனவே உப்பு இதில் போட்டதுனால நம்ம வெறும் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இந்த சட்னி சூப்பராக அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இது மேலே ஊற்றிடுங்க. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சட்னி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இப்படி தாளித்ததெல்லாம் போட்டுருங்க. சூப்பராக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கு தோசைக்கு செம்மையான காம்பினேஷன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, இது தோசை சுடலாம்.
நல்லா மெலிசாக வருங்க இந்த தோசை. நல்லா மெலிசாக கரண்டியில் இப்படி மெலிசாக சுட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கலர் வரும், ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு வாட்டியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோசை சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான திணை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுனால நீங்கள் அப்பப்போ இது திணை நீங்கள் டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இந்த திணை தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து வெண்பொங்கலுங்க. செம்மையாக இருக்கும். இது நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் அளவில் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்பொங்கல் வந்து அப்படியே கோயில் பிரசாதம் மாதிரி இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சட்டுன்னு வீடியோ பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு அரிசி. இது வந்து பெரிய கப்புங்க. இது வந்து 1 கப்புக்கு 2 கப்பு அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கழுவிடுறேங்க. கழுவிட்டுட்டு நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. அப்புறமா இதில் 7 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நம்ம வந்து 3 கப்பு இது எடுத்துருக்கோம் இல்லையா, பாசிப்பருப்பு அரிசி சேர்த்து 7 கப்பு தண்ணி ஊற்றுடுங்க. 8 கூட ஊற்றலாம். 7 கப்புனா கரெக்டாக அளவாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா 7 கப் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ருச்சிக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு குக்கர் மூடிட்டு இது வந்து ஒரு 5 விசில், 5லேருந்து 6 விசில் வரணும். இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். பொங்கல் அப்போ தான் சூப்பராக வரும். பொன்னி பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க, 4 ஸ்பூனு. அப்புறம் இஞ்சி துண்டாக கட் பண்ணி சின்ன துண்டாக அது இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு இருக்கும் இல்லையா, முந்திரி பருப்பு நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து கருவேப்பிலை போட்டு இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொங்கலும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக வெந்துருச்சு. கரெக்டாக நம்ம அளவு இந்த அளவு போட்டோன்னா இந்த மாதிரி நல்லா வரும் பொங்கல். இப்போ நம்ம இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யில் எல்லாம் வறுத்து முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க. அதுக்கு நல்ல காம்பினேஷன் என்னென்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு இந்த பொங்கலோட நல்லா மேலே அப்படியே தேங்காய் சட்னி ஊற்றிட்டு இந்த பொங்கல் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் வந்து அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது வந்து ரொம்ப சத்தான ஒரு தோசை. இது நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும். ஏன்னா இது நம்ம ப்ரோட்டீன் நல்லா நிறைய விதமான பருப்பு வகைகள் யூஸ் பண்ணி செய்கிறோம். அதே மாதிரி ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட அவியலும் ஒரு கார கெட்டி சட்னியும் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த அடை தோசை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை, இது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இந்த அடை தோசை நம்ம வந்து 1 கப்பு அரிசி எடுத்திருக்கோம், பச்சை அரிசி, 1/2 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு 1/4 கப்பு உளுந்து, 1/2 கப்பு துவரம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு. இது என்ன கணக்குனா உளுத்தம் பருப்பு மட்டும் நம்ம 1/4 கப்பு எடுத்திருக்கோம். மீதி பருப்பு எல்லாமே நம்ம 1/2 கப்பு எடுத்திருக்கோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுட்டோம். அப்புறம் பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறமா துவரம் பருப்பு என்னென்னா அதே 1/2 கப்பு எடுத்திருக்கோம். ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்து உளுத்தம் பருப்பு மட்டும் 1/4 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கணும். இந்த பருப்பெல்லாம் நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போது
இன்னொரு பவுல் இது தண்ணி எல்லாம் நல்லா 2-3 வாட்டி கழுவிடுங்க. இப்போது இன்னொரு பவுலில் நம்ம என்ன பண்ணணும்னா அரிசி நம்ம 2 வகையான அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா? நம்ம பச்சரிசி எடுத்திருக்கோம், அதே மாதிரி இட்லி அரிசியும் எடுத்திருக்கோம். அந்த 2 அரிசியும் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம காஞ்ச மிளகா, காஷ்மீரி மிளகா வந்து 2, ஏன்னா நம்ம அடை தோசை நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஒரு 2 காஷ்மீரி மிளகா, அப்புறம் 2 நார்மல் மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நார்மல் மிளகா, குண்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஊற போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரிசி செப்பரேட்டாக ஆட்டிக்கணும். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பாதி மூடி தேங்காய், இதுவும் கூட சேர்த்து நீங்கள் இந்த அரிசி நல்லா சாஃப்டாக மையாக அரைச்சிக்கணும். அரிசி மட்டும் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கலர் பார்த்திங்களா செம்மையாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பருப்பு எல்லாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டு இது மட்டும் கொஞ்சம் குறையாக ஆட்டிக்கணும். இது ரொம்ப மையாக ஆட்ட வேணாம், கொஞ்சம் குறையாக ஆட்டினா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரொம்ப பருப்பெல்லாம் தெரிய வேணாம், ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் ரவை மாதிரி நம்ம ஆட்டிக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பருப்பும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்சியில் ஆட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது. நம்ம வந்து இந்த மாவு ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இந்த பவுலில் நம்ம மாவெல்லாம் போட்டுட்டு நம்ம மிக்சியும் கழுவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி மிக்சி எல்லாம் கழுவிட்டு அந்த 1/2 கப் தண்ணியும் இதில் ஊற்றிடலாம். அப்போது நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, தோசை ஊற்றுற பதத்துக்கு நம்ம மாவு இருக்கணும். இப்போ நான் ஒரு 1/2 கப் தண்ணியும் இதில் ஊற்றிட்டேன். இப்போது மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாவில் நம்ம தாளிப்பு சேர்க்கணும். அந்த தாளிப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த மாவில் இது போட்டுருங்க. பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. இது மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது 2-3 வாட்டி நல்லா இந்த மாதிரி தண்ணியும் நம்ம போட்ட இதுவும் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடை வந்து அந்த ஃப்ளேவரே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி இது மொறுமொறுன்னு இருக்கும். இந்த தோசை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது கூட ஒரு தக்காளி சட்னியோ இல்லை அவியலோ செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்க 1க்கு 4 அடை தோசை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது ரொம்ப ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக தோசை எப்படி ஊற்றுறோம் அப்படியே நம்ம தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு இது வந்து மெலிசாக தோசை மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து மேலே கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்கும் இல்லையா, அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதே மாதிரி கருவேப்பிலை மேலே இப்படி தூவிக்கோங்க. 2வது வாட்டியும் திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும், நல்லா கலர் வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கணும். இந்த தோசை நம்ம வந்து நைட்டு சாப்பிட்டோன்னா ஒரு 2-3 தோசை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னி இல்லைன்னா அவியல், சூப்பரான காம்பினேஷன். சில பேர் இது வெல்லம் வச்சு கூட சாப்பிடுவாங்க. இந்த அடை தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து மெதுவாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லி, இது வந்து சூப்பராக மிக்சியில் பண்ணிடாம், நம்ம கிரைண்டரில் அரைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் தேவையே இல்லை. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்பஞ்சு மாதிரி இருக்கிற இட்லி செய்யலாமான்னா செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த இட்லி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த இட்லி கூட தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி, ஆந்திரா ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னியும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 4 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 4 கப் இட்லி அரிசிக்கு நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இந்த அரிசி வந்து ஒரு 4-5 வாட்டி நல்லா அலசிடணும். தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு இதில் தண்ணி ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு பெரிய ஸ்பூன் வெந்தயம் போடுங்க. வெந்தயம்தான் இந்த இட்லிக்கு நல்லா அந்த இது கொடுக்கும். இப்போ இதில் 1/4 கப்பு ஜவ்வரிசி,
பெரிய ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து கழுவிட்டு ஊற போட்டுருங்க. இப்போது அதே கப்பில் 1 கப்பு உளுத்தம் பருப்பு. இந்த உளுத்தம் பருப்பும் நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிடுங்க. எவ்வளோ நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ, எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு உளுத்தம் பருப்பு. இப்போ நம்ம வந்து அரிசி கழுவிட்டு எல்லாம் சேர்த்து இந்த வெந்தயம் ஜவ்வரிசி எல்லாம் சேர்த்து நம்ம ஊற போட்டோம். இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறணும். இப்போது நம்ம உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஆட்டிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, அரைக்கிறதுக்கு முன்னாடி உளுத்தம் பருப்பு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. நீங்கள் சூப்பராக வந்து மாவு சூடாகாமல் இருக்கும். இதுதான் நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு டிப்பு உங்களுக்கு. எப்போவுமே நீங்கள் அரைக்கும் போது மாவு ஆகக்கூடாது. அதனால மிக்சியில் நம்ம அரைக்கும் போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இல்லைன்னா ஐஸ் கட்டி இருக்கும் இல்லையா, அது ஒரு 2-3 போட்டு அரைங்க. இப்போது இதில் நம்ம அரிசியும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான். அப்போது அந்த அரிசி நல்லா ஜில்லுன்னு ஆகிடும், அந்த தண்ணியும் ஜில்லுன்னு ஆகிடும். அப்போ நம்ம அரைக்கும் போது மாவு சூடாகாது. அதனால தான் இட்லி சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் நான் அரைச்சிட்டேன். இந்த உளுந்த மாவு கூட இந்த அரிசி மாவும் போட்டுருங்க. இப்போ இன்னொரு வாட்டியும் அரிசி இருக்குது, இதுவும் சேர்த்து நல்லா உப்பு போட்டு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு இது வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு கையில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடுங்க. இப்போது இது வந்து ஒரு 7 மணி நேரமாவது இது நம்மளுக்கு அப்படியே விட்டுறணும். அப்போ தான் இது நல்லா பொங்கி வரும், மாவு நல்லா பொங்கி வரும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி சூப்பராக வரும். இது மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் விட்டுருங்க. நீங்கள் ஈவினிங் அரைச்சின்னா மறுநாள் காலையில் இப்படி நல்லா பொங்கி பார்த்தீங்களா, அந்த மாவு டெக்ஸ்சரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு மல்லிகைப்பூ இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த இட்லி வச்சுட்டு ஆவியில் ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆகிடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம் வாங்க. இந்த சட்னிக்கு கடாய் சூடு பண்ணி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் வந்து நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போட்டுட்டு இதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்துங்க. நல்லா கலர் மாறி இது நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா தீந்தி போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா இது நல்லா கலர் மாறி இந்த வேர்க்கடலை நல்லா வேகும். அது வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் தாளித்து கொட்டிடலாம். அந்த எண்ணெயிலவே கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தாளிப்பு வந்து நல்லா சட்னிக்கு மேலே அப்படி ஊற்றிட்டோன்னா சூப்பராக இருக்கும் சட்னி. இப்போ இதில் கடுகும் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கடாயி சூடாக இருக்கும் போதே இந்த தாளிச்சியும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா ஆறணும். சூடாக இருக்கும் போது எப்போவுமே சட்னி அரைக்காதீங்க. வேர்க்கடலை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வேக வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை போட்டுருங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல் போட்டுக்கோங்க. இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி தான் இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. புளியும் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக கொஞ்சம் சட்னி அரைச்சிடுங்க. கலர் பாருங்கள், இந்த சட்னியோட கலர் சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லியில் அப்படி போட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு இல்லையா, நம்ம ஏற்கனவே தாளிப்பும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, அது இது மேலே அப்படி ஊற்றிடுங்க. இந்த தாளிப்பு ஊற்றிட்டு நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம இட்லியும் நல்லா வெந்திருக்கும். சூடாக இட்லி எடுத்து இந்த சட்னி கூட சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வேர்க்கடலை சட்னி தோசைக்கும் நல்லாயிருக்கும், பொங்கல், உப்புமா, அப்புறம் நம்ம இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும்.
இது கண்டிப்பாக இப்போ பாருங்கள், நம்ம இட்லியும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கை வச்சு தொட்டோன்னா இது கைக்கு ஒட்டாமல் இருந்ததுன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அது தண்ணியில் முக்கிட்டு இட்லி நீங்கள் டிமோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான இட்லி அப்படி சாஃப்டாக வந்துச்சு நம்மளுக்கு. இது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூடான இட்லி, மெதுவான இட்லி, அது கூட சூப்பரான ஒரு சட்னி எப்படி இருக்கும். நல்லா ஒரு அடி அடிக்க வேண்டியது தான். பாருங்கள், செம்மையான இட்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு கோதுமை ரவை உப்புமா, நம்ம கல்யாணத்துக்கு அந்த மாதிரி போகும்போது இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு அந்த மாதிரி உப்புமா வைப்பாங்க. அந்த சட்னியும் சூப்பராக இருக்கும், இந்த உப்புமாவும் நல்லா சூடாக சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த உப்புமா பர்ஃபெக்டாக வரணும்னா எப்படி செய்கிறது கோதுமை ரவை உப்புமா இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன். சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதே மாதிரி இந்த சட்னியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சட்னி அப்புறம் கோதுமை ரவை உப்புமா ரெண்டுமே எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உப்புமாவில் எப்போவுமே நெய் கொஞ்சம் போட்டால் சூப்பர் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, அப்புறம் மெலிசாக கட் பண்ண வெங்காயம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டோம் இல்லையா, இப்போ இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், இதில் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி இதுவும் இதில் போட்டுருங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். நம்ம வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆன உடனே இதில் நம்ம 1 கப்பு ரவை எடுத்துக்கிறோன்னா அதுக்கு 3 பங்கு தண்ணி விடணும். நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், அதனால் 3 கப்பு தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ 2 கப் எடுத்திங்கன்னா 6 கப் தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் ருசிக்கேற்ப உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பூண்டு பல், ஒரு பெரிய பூண்டு பல், அப்புறம் காஞ்ச மிளகா, ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் இதில் உப்பு போட்டுக்கோங்க, ருசிக்கு ஏற்ப உப்பு. அப்புறம் இதில் நம்ம இது இருக்கும் இல்லையா, நம்ம பொட்டுக்கடலை ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் இந்த தண்ணி ஊற்றாமல் இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி வச்சுக்கோங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சா, இதுக்கு தாளிப்பு மேலே தாளித்து கொட்டிடணும் இல்லையா, அதனால் இது ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இதில் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் தாளித்து இதில் சட்னி மேலே அப்படியே ஊற்றிடுங்க. இந்த சட்னி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பொங்கல், உப்புமா எல்லா டிஃபன்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க தண்ணி கூட நல்லா கொதிச்சிடுச்சிங்க. இதை பாருங்கள், இப்படி கொதிக்கணும். இப்போ நம்ம இதில் 1 கப்பு ரவை, கோதுமை ரவை, சம்பா ரவை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் இந்த உப்புமா சூப்பராக இப்படி வெந்துடும். பார்த்தீங்களா எப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி அந்த கலர், அந்த இது சூப்பராக இருக்குது இல்லையா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. இது திப்ப ரொட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊத்தப்பம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இருக்கும். ஆனால் ஊத்தப்பம் மாதிரி மெத்தன்னு இருக்காது. இது முறுமுறுன்னு இருக்கும், மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக அப்படி நம்ம இட்லி வாயில் போட்டால் எப்படி கரைஞ்சிடும் அப்படி இருக்கும். இந்த திப்ப ரொட்டி செய்கிறது எப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆந்திரா டிஷ்ஷு. நாங்கள் ரெகுலராக செய்கிறது தான். இது நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இதே மாவில் நம்ம இட்லி கூட ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி ஊத்தப்பமும் பண்ணிக்கலாம். இது 2 in 1 பேட்டர். இது எப்படி இது கூட வேர்க்கடலை சட்னி, ஒரு சூப்பரான ஆந்திரா வேர்க்கடலை சட்னியும் நான் செஞ்சு காட்ட போகிறேன்.
ரெண்டுமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். பாருங்கள், மேலே நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம உடச்சி பார்த்தோன்னா சூப்பராக சாஃப்டாக உள்ள நல்லா வெந்து அந்த இது டெக்ஸ்சர் பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 in 1 பேட்டர். இது இட்லிக்கும் இது பண்ணிக்கலாம், ஊத்தப்பமும் செய்யலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க, லைக் மட்டும் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப்பு உளுத்தம் பருப்பு. நம்ம எத்தனை பேர் வீட்டில் இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பருப்பு எடுத்துக்கணும். நாங்கள் 4 பேர்னால 1 கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்தோம். நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு இந்த உளுத்தம் பருப்பு ஊற வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது இன்னொரு பவுலில் இட்லி ரவான்னு கிடைக்கும், இல்லைன்னா நம்ம அரிசி ரவை இருக்கும் இல்லையா, நார்மல் அரிசி ரவை, அந்த ரவை கூட எடுத்துக்கலாம். நம்ம புட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் குறைன்னு இருக்கும் இல்லையா, அந்த ரவை. இது ஒரு 2.5 கப்பு. எந்த கப்பில் நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 2.5 கப்பு ரவை. இட்லி ரவை தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி ரவை என்னென்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். இதுவும் அரிசி ரவை தான், பட் இதுக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். அதனால் நம்ம ஊத்தப்பம் இட்லி செய்யும்போது சூப்பராக இருக்கும். இது 2.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அரிசி ரவை, நம்ம நார்மலாக வீட்டில் ரவை வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி ரவை அது வச்சுக்கலாம். சூஜி ரவை வேண்டாம், அரிசி ரவை இல்லைன்னா இட்லி ரவை வச்சுக்கலாம். இது 2.5 கப்பு. இந்த மாதிரி மெலிசாக நல்லாயிருக்கும் இந்த ரவை. இது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவை என்ன பண்ணணும்னா 2-3 வாட்டி கழுவிட்டு இதுவும் ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்கள், நல்லா கழுவிட்டு இது மாதிரி ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது நம்ம 4 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா உளுந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரவை மிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். நான் மிக்சியிலவே அரைச்சேன், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மையாக அரைச்சிக்கணும். நல்லா சாஃப்டாக எந்த இதுவும் இல்லாமல் மையாக நம்ம ஆட்டிக்கணும். இந்த உளுத்தம் பருப்பு நம்மளுக்கு ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் எல்லாம் ஊறணும்னு இல்லை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் இது பாருங்கள் இப்படி இருக்கும் கன்சிஸ்டன்சி. நல்லா சாஃப்டாக நல்லா மை மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இப்போது பாருங்கள் எதுவுமே இது இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சிருக்கேன். இது ஒரு கிண்ணத்தில் நம்ம இது அரிசி ரவை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணணும்னா நல்லா இந்த மாதிரி ரவை புழிஞ்சிடணும். இல்லைன்னா ஒரு துணி எடுத்துக்கோங்க, ஒரு மெலிசான காட்டன் துணி எடுத்துகிட்டு இந்த ரவை எல்லாம் அதில் தண்ணியோடு ஊற்றிட்டிங்கன்னா அந்த ரவை மேலே அந்த துணி மேலே அப்படியே இருக்கும் இல்லையா, அதுலேருந்தே தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு, தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. எல்லா ரவையும் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அப்புறமா ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு என்னென்னா நம்ம இப்போவே போட்டுடுறோம். போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று மிக்ஸி ஜாரில் திருப்பி மிக்ஸியில் ஒரே ஒரு சுற்றிட்டிங்கன்னா இந்த ரவை இந்த உப்பு நல்லா கலந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது நம்ம ஒரு 6 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். இது நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா மேலே பொங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது இது இட்லி ஊற்றினோன்னா செம்மையாக ஒரு மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்கும். நம்ம இட்லி தட்டில் எப்படி இட்லி ஊற்றுவோம், நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாவு ஒரு கரண்டியும் ஊற்றிட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ரவா இட்லி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இது ஊத்தப்பம் மாவுன்னு சொன்னோம் இல்லையா, ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க, கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாயில் தான் இந்த ஊத்தப்பம் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கடாய் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது என்ன பண்ணணும்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறணும். அப்போ தான் இந்த ரவை ஃபுல்லாக இந்த மாவு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து சாஃப்டாக உள்ள வெந்து நல்லா சூப்பராக வரும். மேலே முறுமுறுன்னு, கீழே இருக்கிறது முறுமுறுன்னு நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன். இதுக்குள்ளே நம்ம சட்னி செய்யலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இதில் நம்ம இது போடுவோம் இல்லையா, மேலே தாளிப்பு போடுறதுக்கு இதிலவே கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிடலாம். இப்போ இந்த பச்சை மிளகா நல்லா வெந்துருச்சு.
நீங்கள் வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போது வேர்க்கடலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் வந்து ஃப்ரை பண்ண வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் இது ஃப்ரை பண்ணல. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிட்டோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் அந்த பச்சை மிளகா, அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 பல் பூண்டு, ருசிக்கேற்ப உப்பு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எல்லாம் போட்டுட்டு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மையாக சட்னி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி இட்லிக்கும் அப்புறம் ஊத்தப்பம் இந்த மாதிரி ஐட்டம்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறமா மேலே நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டுடலாம். சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதுக்குள்ளே நம்ம ஊத்தப்பம் எது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் வந்துடுச்சு, உங்களுக்கு தெரியும். சைட்ஸில் எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் தெரியுதா. இப்போ நம்ம இது திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் திருப்பி இது அப்படியே விட்டுறணும். இப்போ மூடி போட வேண்டாம், இப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முறுமுறு ஊத்தப்பம் ரெடி ஆகிடும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.